ஓகே, இப்போது செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் கண்ணு. செகண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு கோனிக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் கண்ணு. கோனிக் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட் வந்து ஒரு மூவிங் பாயிண்டில் இந்த பிளானில் ரொட்டேட் ஆகிறப்போ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த லோக்கஸை தான் என்னென்னு சொல்கிறோன்னா கோனிக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோனிக்கில் டைப் ஆஃப் கோனிக் இருக்குக்கண்ணே. அதில் வந்து ஃபஸ்ட்டு கோனிக் அப்படிங்கிறப்போ நான் வந்து பாருங்கள், உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபிக்ஸடு லைன் இருக்குங்க, நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஒரு ஃபிக்ஸடு லைன் இருக்கணும் கண்ணு. அந்த லைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மூவிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட், அதாவது இதுதான் ஃபிக்ஸடு பாயிண்ட்டு எஸ், இது மூவிங் பாயிண்ட்டு பி. இந்த ஃபிக்ஸடு லைன் வந்து நமக்கு எம். ஓகேவா? இந்த ஃபிக்ஸடு லைனை தான் நம்ம டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூவிங் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படிங்கிறது தெரியும். ஓகே மிஸ், அந்த கோனிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மிஸ் ஃபார்முலா அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் த ஃபிக்ஸடு பாயிண்ட், அதாவது ரேஷியோ ஆஃப் த ஃபிக்ஸடு பாயிண்ட் டு மூவிங் பாயிண்ட் அண்டு மூவிங் பாயிண்ட் டு ஃபிக்ஸடு லைன். அதாவது ரேஷியோ எப்படி போடுவோம் அப்படின்னா எஸ்பி டிவைடட் பை பிஎம். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், எஸ்பி டிவைடட் பை பிஎம். இது வந்தோட ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம ஈன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? எந்த ஒரு டைப் ஆஃப் கோனிக்குக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபோக்கஸ்லேருந்து மூவிங் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸுக்கும் மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸடு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இ, அதாவது இ அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஈன்னு அப்படின்னு அர்த்தம் எசன்ட்ரிசிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த ஈயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிதுன்னா, அதாவது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கோனிக் என்ன அப்படின்னா பேரபோலா. ஓகேவா? இது 1 மார்க்லேயே கேட்பாங்க. அதாவது இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிதுன்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பேரபோலா. அதுவே ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தது அப்படின்னா எலிப்ஸ், கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஹைபர்போலா. ஓகேங்களா? இ இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் நமக்கு என்னது கண்ணு பேரபோலா. இ லெஸ் தென் 1 இருந்தால் எலிப்ஸு, இ கிரேட்டர் தென் 1 இருந்தால் நமக்கு என்னென்னு சொல்கிறோன்னா ஹைபர்போலா. ஓகேங்களா? இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்னா என்னென்னு சொன்னேன் ஃபோக்கஸ், இது மூவிங் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸடு லைனை தான் நான் என்னென்னு சொன்னேன் டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மூவ் ஆகிறப்ப தான் நமக்கு ஒரு லோக்கஸ் ஃபார்ம் ஆகும். லோக்கஸ்னால் ஒரு பாத்து. ஓகேங்களா? அந்த பாத், அந்த லோக்கஸ் நமக்கு வந்து கோனிக் வந்து என்னவாக இருக்கலாம்னா பேரபோலாவாக இருக்கலாம், ஹைபர்போலாவாக இருக்கலாம், எலிப்ஸாக இருக்கலாம். ஓகேவா கண்ணு? சரி கண்ணு, இப்போ நமக்கு பெரபோலா அப்படின்னா என்ன? பெரபோலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பெரபோலா ஓப்பன் ரைட்டு, ஓப்பன் லெஃப்ட்டு, அதே மாதிரி ஓப்பன் டவுன்வர்டு, ஓப்பன் அப்வேர்டு அப்படின்னு இருக்குது. அது என்ன மீன்ஸ் ஓப்பன் ரைட் அப்படின்னா, இது மாதிரி ஓப்பனில் ரைட் சைடு இருக்கிறது தான் ஓப்பன் ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் சைடு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் சைடு இருக்குல்லவா, இதுதான் ஓப்பன் ரைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெரபோலாங்கிறது இந்த சேஃபில் தான் இருக்கும். இதுதான் பெரபோலா. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இந்த பெரபோலா வந்து இந்த இது இருக்குல்லவா, இது எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ இதுதான் வெர்டெக்ஸ். பெரபோலா ட்ரா பண்ணுறப்போ இது வந்து பாருங்கள் ஆரிஜின் வழியாகவே போகுது. அதனால தான் இது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாருங்கள், இந்த பெரபோலா இந்த இந்த ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட் இருக்குல்லவா, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வெர்டெக்ஸ் வந்து இந்த இதில் ஆரிஜின் வழியாக பாசஸ் ஆகிறதுனால அது வந்து 0,0 இந்த பெரபோலாவுக்கு. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த பெரபோலாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கும். இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரபோலாவில் இந்த லைனில் பாசஸ் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் பாசஸ் ஆகும். எஸ் அப்படின்னு பாயிண்ட் இந்த பாருங்கள் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் நமக்கு என்னென்னா ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் வந்து இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆக்சஸ்லேயே இருக்கிறனால ஒய்யோட வேல்யூ 0. அப்போது ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா A,0 அப்படின்னு உனக்கு தெரியணும். அடுத்தது நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் லைன் போட்டிருக்கல்லவா, இந்த இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லேட்டஸ் ரெக்டம், அதாவது லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேட்டஸ் ரெக்டம் வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக தான் பாசஸ் ஆகும். லேட்டஸ் ரெக்டம் எது வழியாக பாசஸ் ஆகும்? இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக தான் பாசஸ் ஆகும். அப்போது இதோட ஃபார்முலா என்ன? அதாவது லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் என்னென்னா நமக்கு 4A. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் என்னென்னா 4A. ஓகே, அடுத்தது நமக்கு எந்த சைடு வந்து பெரபோலா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த சைடு நமக்கு என்ன இருக்குன்னா டைரக்ட்ரிஸ் இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? டைரக்ட்ரிஸ் இருக்கும்.
டைரக்ட்ரிஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சைடு இருக்கனால மைனஸ் ஏ. ஓப்பன் ரைட்டில் இருந்தது அப்படின்னா டைரக்ட்ரிஸ் வந்து லெஃப்டில் இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த சைடு நமக்கு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு என்னென்னா மைனஸ் ஏ. ஃபோக்கஸ் என்னவோ அதே தான் இந்த சைடு. அப்போ இந்த சைடு ப்ளஸ் ஏ இருக்க மாதிரி இந்த சைடு என்னென்னா மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவாக்கண்ணே? சரி, இப்போ நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ஈக்குவேஷன் என்ன? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அதாவது ஓப்பன் ரைட் இந்த சைடு இருந்தது அப்படின்னா நமக்கு பெரபோலாவோட ஈக்குவேஷன் என்னென்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axங்கிறப்போ நமக்கு வந்து வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் வழியாக போகுது. ஸோ வெர்டெக்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு 0,0. ஓகேங்களா? அடுத்து ஃபோக்கஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆக்சஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு எந்த சைடு வந்து பெரபோலா இருக்கோ அந்த சைடில் அந்த ஆக்சஸ்லேயே இருக்கிறது தான் ஃபோக்கஸ். ஓகேங்களா? அந்த ஃபோக்கஸ் நமக்கு வந்து ஜென்ரலாக என்னென்னா a,0. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக். அதாவது இது வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கல்லவா, அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் இப்போ தான் நான் சொன்னேன், இதுதான் டைரக்ட்ரிஸ். இது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கனால இது நெகட்டிவ் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸோட டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படிங்கிறது நமக்கு டைரக்ட்ரிஸ். அடுத்து லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம், அதான் எல்ஆர் அப்படின்னு போட்டுற லாக்டஸ் ரெக்டம். அதோட வேல்யூ என்னென்னா 4a. ஓகேங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதா லாக்டஸ் ரெக்டம். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் ரைட். அதுவே வந்து ஓப்பன் லெஃப்டாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள், ஓப்பன் லெஃப்ட்டுங்கிறப்ப இந்த சைடு வரும். அப்படியே எல்லாமே நெகட்டிவில் வரும். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு நெகட்டிவ் சைடு இருக்கனால மைனஸ் 4ax. வெர்டெக்ஸ் வந்து நமக்கு இதே பாயிண்ட் இந்த இடத்துல தான் 0,0 ஆரிஜின் வழியாக போகிறனால ஃபோக்கஸ் இந்த சைடு இருக்கனால மைனஸ் a,0. டைரக்ட்ரிஸ் பாருங்கள், நான் ஏற்கனவே எந்த சைடு பெரபோலா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் டைரக்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னேன். இது டைரக்ட்ரிஸில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் எந்த சைடு இருந்தாலும் நமக்கு 4a தான். ஓகேவாக்கண்ணே? பாருங்கள், இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், இது வரைக்கும் நான் போட்டது ஆரிஜின் வழியாக போனது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபார்முலாவில் y மைனஸ் கே வெர்டிசஸ் வந்து 0,0 இருந்தால் இது ஃபார்முலா. இதுவே வந்து நமக்கு h,k இருந்தால் h,kனா என்ன? இது பாருங்கள், இதுதான் நமக்கு ஒரிஜினல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரபோலா இந்த இடத்துல போகுது, இந்த இடத்துல பெரபோலா இருக்குது. அப்போது எக்ஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒய்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கக்கூடிய லைன். இது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு. இந்த பெரபோலா ஆரிஜின் வழியாக போகாமல் இந்த இடத்துல h,kங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. h,kனா எக்ஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸு, இங்கே ஒய்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ். அதனால தான் இந்த இடத்துல நான் பெரபோலாவை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ இதோட வெர்டெக்ஸ் இந்த இடத்துல நமக்கு என்னென்னா இதோட டிஸ்டன்ஸ் h, இதோட டிஸ்டன்ஸ் k அப்படிங்கிறதுனால வெர்டெக்ஸ் h,kன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்ரெடி இதுலேருந்து இது வரைக்கும் ஹச்சாக்கன்னு ஆல்ரெடி ஃபோக்கஸ்க்கு நமக்கு ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கோம்? a,0ன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ ஒன்றும் இல்லை கண்ணே, இந்த வெர்டெக்ஸஸ் என்ன இருக்கோ h,kவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஹச், ஏன்னா நமக்கு இங்கே 0ன்னு இருந்தால் 0 + a 0, 0 + 0 0. அதே மாதிரி இங்கே இருக்கிறப்போ h + aங்கிறது ஃபோக்கஸ், k + 0ங்கிறது 0 + k. நீ h + a, kன்னு எழுதிக்கலாம் ஃபோக்கஸ். அது மாதிரி டைரக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், நான் ஏன் y = k அப்படின்னு போட்டிருக்கேன்னா இது பேரலாக இருக்குது. எதுக்கு பேரலாக இருக்குது? ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது இந்த ஆக்சஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சஸ். இந்த ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. அதனால தான் y = k. ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னா k. அதுதான் நமக்கு டைரக்ட்ரிஸ் வந்து ஆக்சஸ் வந்து பார்த்தோன்னா y = kன்னு போட்டிருக்கோம். டைரக்ட்ரிஸ் எப்பயும் போல் நமக்கு என்னென்னா h மைனஸ் a. ஏன்னா இங்கே h தானே எக்ஸோட பாயிண்ட்டு, இங்கே x = தான். அப்போ எக்ஸோட பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது? வெர்டெக்ஸில் h வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹச்சோட இந்த மைனஸ் ஏவை ஆட் பண்ணிக்கிறோம். லாக்டஸ் ரெக்டம் எப்பயும் போல் 4a. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு அந்த h,kங்கிற வெர்டெக்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், இது வரைக்கும் நான் ஓப்பன் ரைட்டு லெஃப்ட்டு சொன்னேன். இப்போ ஓப்பன் அப்வேர்டு போடுறப்போ x² ஃபார்முலா வரும். x² 4ay கண்ணு அப்வேர்டில் இது வந்து வெர்டெக்ஸ் 0,0. இங்கேருந்து டிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ ஒய்யோட டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னு. இது ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கனால எக்ஸோட வேல்யூ 0, அப்போ 0,a. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்க்குறப்போ டைரக்ட்ரிஸ் வந்து இங்கே இருக்குங்களா, இது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து y = -a.
ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ரெட்டம் எல்லாத்துக்குமே அதே 4a தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹச்சுக்கமாக்கியை வச்சு போட்டிருக்கேன்னு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டவுன்வர்டில் இருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் = -4ay. இந்த ஃபார்முலாஸ்லாம் உனக்கு தெரியணும். இந்த ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் வந்து நல்லா மெமரி பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது தெரிஞ்சால் தான் சம் போட முடியும். ஓகே பாருங்கள், இப்போ கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.14 ஃபைண்ட் த லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் த பெரபோலா. அதாவது பெரபோலாவோட லேட்டஸ் ரெக்டம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நமக்கு ஏற்கனவே நான் இப்போ தான் சொன்னேன் ஃபார்முலாவில் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னா 4a அப்படிங்கிறது. இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு பெரபோலா ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு y² = 4ax ஓப்பன் ரைட். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓப்பன் ரைட்டில் பெரபோலா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக தான் நமக்கு லேட்டஸ் ரெட்டம் பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஃபோக்கஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் ஆக்சஸில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்ன a,0 இதெல்லாம் என்னென்னங்கிறது எழுதியிருக்கேன். இது மூவிங் பாயிண்ட்டு. இது கூட நமக்கு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது டைரக்ட்ரிஸ் இது இந்த சைடு இருக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்னலவா இந்த மூவிங் பாயிண்ட் வழியாக தான் நமக்கு ரொட்டேட் ஆகிறப்ப இது மாதிரி பெரபோலா கிடைக்குது. ஓகேங்களா. சரி கண்ணு. இப்போ இந்த மூவிங் பாயிண்ட் அதாவது இந்த பெரபோலா வழியாக அது பாசஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ இது P(x,y) வெர்டெக்ஸ் வந்து 0,0. இப்போ லேட்டஸ் ரெட்டம்னா இந்த லென்த் வேணுமாக்கண்ணே. இப்போ இந்த பெரபோலாவில் இந்த பாயிண்ட் வந்து பாசஸ் ஆகுங்களா. இந்த பாயிண்ட்டும் பாசஸ் ஆகும், இந்த பாயிண்ட்டும் பாசஸ் ஆகும். ஆமாங்களா. சரி, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், ஏன்னு தெரியும். ஓகே. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கலாம், y1ன்னு வச்சுக்கலாங்களா. ஓகேவா. ஏன்னா இது XYன்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னவா எடுத்துக்கிறேன், y1. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்கும், எல்லோட பாயிண்ட்டு a,y1. ஸோ அந்த பாயிண்ட்டு இந்த பெரபோலாவில் பாசஸ் ஆகும். ஏன்னா இந்த பெரபோலாவிலே டச் ஆகிருக்கலவா, அதனால் பாசஸ் ஆகும். பாருங்கள், அதுதான் எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. y² = 4ax. லேட்டஸ்ட் ரெட்டம் வந்து இந்த L தான் விச் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ். அந்த லேட்டஸ்ட் ரெட்டம் எது வழியாக பாசஸ் ஆகும்னா ஃபோக்கஸ் வழியாக பாசஸ் ஆகும். ஓகேவா. இஃப் இ டேக் LEF = 1, இந்த டிஸ்டன்ஸ் LF = நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த Lங்கிற பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் y1ங்கிறப்ப அந்த பாயிண்ட் a,y1. ஓகேவா. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பெரபோலா மேலே இருக்குது, அதான் ஆன் த பெரபோலா. அப்போ அந்த பாயிண்ட் வந்து அந்த பெரபோலாவில் பாசஸ் ஆகுது. பாசஸ் ஆகுது அப்படின்னாவே இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொண்டு போய் இந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன கிடைக்கும், y1² = 4a × x பதிலாக a. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 4a². இதை ரூட் எடுக்கிறப்போ y1 = +or-2a. ஓகேங்களா. அப்போது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா +2a. அதே மாதிரி தான் இந்த சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு -2a கிடைக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறப்போ நம்ம மைனஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இந்த சைடு இருக்கிறனால ஆக்சஸில் இது நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறனால நம்ம -2a சொல்கிறோம். பட் டிஸ்டன்ஸ் சொல்கிறப்போ நம்ம பாசிட்டிவில் சொல்கிறப்போ இந்த சைடு ஒரு 2a, இந்த சைடு ஒரு 2a. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4a. அதுதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். த என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா a,2a, அடுத்தது a,-2a. அதாவது இந்த இடத்துல நான் a,y1 இடத்துல அந்த y1 தான் 2a, அதனால தான் a,y2a. இந்த பக்கம் -2aங்கிறனால a,-2a. ஸோ அந்த y பாயிண்ட் ஆட் பண்ணுறப்போ 2a + 2aங்கிறது நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன கிடைக்கும், 4a அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஓகே கண்ணு. பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.14. இது வந்து பார்த்தோன்னா மொதல் கொஷினும் 5.14 தான் சொன்னேன். அது வந்து பழைய புக்கில் ரெண்டுக்கும் ஒரே நம்பர் கொடுத்துருக்கனால நான் போட்டிருக்கேன். நான் தான் கொஷின் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா. என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா கேட்டிருக்காங்க. வித் ஃபோக்கஸ் அப்படின்னா நமக்கு a,0 அண்ட் டைரக்ட்ரிஸ் x = √2. அப்போ டைரக்ட்ரிஸ் x = √2னா x = aங்கிற ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு கிடையாது, √2. ஓகேங்களா. அப்போ x = a அப்படின்னு கிடைச்சாவே நமக்கு டைரக்ட்ரிஸ் x = aனாவே நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம். y² = -4ax. ஏன்னா x னாவே நமக்கு ஓப்பன் பாருங்கள் இந்த சைடு. ஏன்னா ஃபோக்கஸும் பாருங்கள் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஓப்பன் லெஃப்ட்டில் இருக்குது. நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 0,0 இந்த வெர்டெக்ஸு ஆக்சஸில் வந்து ஃபோக்கஸ் இருக்குது. டைரக்ட்ரிஸ் வந்து இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் சைடு இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா a = √2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஓப்பன் ரைட் சைடு இருக்கனால ஃபார்முலா என்ன கிடைக்கும், y² = -4ax. அப்போ அந்த ஏக்கு பதிலாக √2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா y² = -4√2x. அவ்வளோதான் ஈக்குவேஷன்.
நீங்கள் டைரெக்டாக அப்படியேவும் போட்டலாம். நான் பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, ஏ வந்து 0,0ன்னு இருக்கா, அதாவது வெர்டெக்ஸு. நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா h,k பதில் இந்த 0,0 எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே நான் a = √2ன்னு எடுத்துகிட்டு ஓப்பன் ரைட் அப்படின்னு எழுதிட்டு ஓப்பன் லெஃப்ட் அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா என்ன y² = -4ax. ஸோ அப்போ y² = -4√2x அப்படின்னு எழுதுனீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.15 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா. இதுலேயும் பெரபோலா தான் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் வெர்டெக்ஸ் இஸ் 5,-2. அப்போ வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு இல்லாமல் 5,-2ன்னு இருந்தாவே அது h,k. ஓகேங்களா? அண்டு ஃபோக்கஸ் 2,-2. ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2,-2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கண்ணு, இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஏங்கிறது என்னது, நமக்கு அந்த வெர்டெக்ஸுக்கும் அந்த ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னென்னா என்ன சொல்கிறது ஏன்னு சொல்கிறோம். அதான் பாருங்கள், இந்த நமக்கு டயக்ராமில் போட்டு காமிக்கிறப்ப சொன்னலவா, இது பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன ஏ சொன்னோம், இங்கேருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸு, வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னவா வரும்னா இந்த ஏ. ஸோ அதை தான் இங்கே எடுத்துக்கிறக்கண்ணே. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது ஃபோக்கஸு, இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 5,-2, ஃபோக்கஸ் வந்து 2,-2. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஏ. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, √(x2 - x1) ² + y2 - y1 ². ஓகேங்களா? ஏனாவே ஃபோக்கஸுக்கும் வெர்டெக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a = 3ன்னு கிடைக்குது. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி கிவனில் h,kன்னு வெர்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்களா, அப்போ ஃபார்முலா என்ன, இதில் நமக்கு வந்து a = 3ன்னு கிடச்சிருக்கா. நமக்கு டயக்ராம் எப்படி கிடச்சிது, இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இருக்குது, இந்த சைடு இப்படி திரும்பி இருந்தால் நமக்கு என்ன y² = -4ax. அப்போ h,kன்னு ஃபார்முலா வைக்கிறப்போ y - h the whole square = -4a into x - h. ஓகேவா? இதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹச்சுக்கும் கேக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் பிடிச்சப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை டயக்ராம் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் லெஃப்ட் அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு எக்ஸில் என்ன இருக்குது, நம்ம எப்பயும் ஃப்ளாட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். 5 y-ல -2. அப்போது எக்ஸில் 5 இருக்குது, y-ல -2. அப்படியே அந்த இடத்துல ஒரு லைனை போட்டுட்டேன். நீங்கள் வேணால் இந்த இடத்துலையும் லைன் போட்டுக்கலாம். நான் இங்கே போடாமல் விட்டுருக்க தேவையில்லைன்னு இந்த இடத்துலையும் நீங்கள் எக்ஸுக்கு 5க்கு நேரம் ஒரு லைனை போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புதுசாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது வழியாக தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பெரபோலா பாசஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த லைனில் தான் நமக்கு என்னென்னா ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் வந்து இது. ஓகேவா? கரெக்டாக 2,-2 அந்த -2ல் தான் போகும். இந்த லைனில் தான் இந்த பாயிண்டில் தான் போகும், வேறு எங்கேயும் போகாது. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னென்னா ஏ. ஓகேவா கண்ணே? ஓகே, நெக்ஸ்ட் பாருக்கண்ணே எக்ஸாம்பிள் 16 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா வித் வெர்டெக்ஸ் -1, -2. ஓகேங்களா? வெர்டெக்ஸ் வந்து -1, -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஆக்சஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னாவே நமக்கு ஓப்பன் அப்வர்டு ஆர் டவுன்வர்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது பாசிங் த்ரோ பாயிண்ட் வந்து பாசிட்டிவில், அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்களா 3,6. அப்போ கண்டிப்பாக ஓப்பன் அப்வர்டு. ஓகேவா? பாருங்கள், நான் டயக்ராம் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது நமக்கு நார்மலாக போடுற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்குன்னு. இந்த வெர்டெக்ஸ் வந்து ஏ வந்து -1, -2 கொடுத்துருக்கனால பாருங்கள், எக்ஸில் -1க்கு நேரம் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஒயில் -2க்கு நேரம் ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்போ இந்த பாயிண்ட் வழியாக தான் நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி ட்ரா பண்ணுறப்ப இதுதான் கண்ணு வெர்டெக்ஸு. இந்த லைனில் வந்து 3,6ங்கிறது இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸில் 3, ஒயில் 6ங்கிறப்போ இந்த பாயிண்ட் வந்து இதில் பாசஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3,6 வந்து பாசஸ் ஆகுது. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா வேணும்னா ஏவோட வேல்யூ வேணுமாக்கண்ணே. இப்போ இதில் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு பாசிங் த்ரோ பாயிண்ட், ஃபோக்கஸ் கொடுக்கல. அப்போ எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, ஓப்பன் அப்வர்டுக்கு h,k கொடுத்துட்டாங்க. வெர்டெக்ஸ் வந்து h,kல இருக்குது. அப்போ ஃபார்முலா நமக்கு ஓப்பன் அப்வர்டுனா எக்ஸில் ஃபார்முலா வரணும், x². அப்போ x - h the whole square = 4a into y - k அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் ஹச்சுக்கும் கேக்கும் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -1, -2. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இதுலேயும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் ஒரு பாசிங் த்ரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாசிங் த்ரோ பாயிண்ட்டை எக்ஸுக்கு ஒய்க்கும் நீ சப்ஸ்டியூட் பண்ணினா ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் கொண்டு போய் நான் எக்ஸுக்கு ஒய்க்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏவோட வேல்யூ 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 1/2ங்கிற வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
1/2ங்கிறப்ப இது 2 கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்கும். இப்போ இன்னுமே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது a+b² ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் டயக்ராம் ரஃபாக ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்வர்டா ஓப்பன் டவுன்வர்டான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னா ஃபார்முலா x² ஆரம்பிக்கும். பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா y² ஃபார்முலா ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஏன் ஓப்பன் அப்வர்டுங்கிறப்போ இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால தான் டயக்ராம். ஏன்னா நீ பாட்டுக்கு இங்கே போட்டுட்டு இப்படி கூட போட்டுடலாம். இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மாறிடும். ஓகேங்களா? அப்போ இப்படி தான் இருக்கும். அப்போ பாயிண்ட் இங்கே வருது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பெரபோலா ஈக்குவேஷனில் வெர்டெக்ஸோட பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனில் இந்த பாசிங் த்ரோ பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடும். அகெயின் ஏவோட வேல்யூ இதில் கொண்டு போய் ஏக்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா கண்ணே? ஓகே கண்ணே, எக்ஸாம்பிள் பாருங்கள் 5.17 இதில் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, டைரக்ட்ரிஸு அண்டு லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெட்டம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்னா x² அப்படின்னு இருந்தாவே ஃபார்முலா நமக்கு x² = 4ax அந்த மாதிரி ஃபார்மேஷனில் தான் கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் எல்லாம் ஒன் சைடும் இந்த ஒய்யும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஒன் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் x² மட்டும் இல்லை, அது கூட 4x இருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா ஒன்று x - h² அந்த ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு இன்னொன்று a² - 2ab + b² இருந்தால் தான் நம்ம a - b² போட முடியும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 4 2 × பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு b என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ bங்கிறது நமக்கு 2. அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணீங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ண முடியாது, ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம் b² ஆட் பண்ணுறோம், அதாவது 2² ஆட் பண்ணுறோம். அப்போ 2² வேல்யூ என்ன நமக்கு 4. இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ இது a² - 2ab + b². b²னா 2². அப்போ நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப a - b² ஏவோட வேல்யூ x, பியோட வேல்யூ 2. ஓகேங்களா? இந்த சைடு ஆட் பண்ணுறப்போ 5y + 5 கிடைக்குது. இது ரெண்டுக்கும் 5 காமனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இது மாதிரி கிடச்சிதுன்னா அதை கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் x² = 5 × Y, அதாவது x = x - 2, y = y + 1. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ். இது மாதிரி இருந்தால் நமக்கு 4ay இருந்தால் ஃபார்முலா இதை இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. x² = 4ay கம்பேர் பண்ணுறப்போ வெர்டெக்ஸ் நமக்கு என்ன 0,0வா? அப்போ 0ங்கிறப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன x - 2. அப்போ x - 2 = 0னா x = நமக்கு என்ன 2. அதே மாதிரி y = 0வா? ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன நமக்கு y + 1. அப்போ y + 1 = 0னா y = -1. அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் 2, -1. ஓகேங்களா? அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறப்ப இதுதான் ஃபார்முலா 0, a. இது பாருங்கள், இதுக்கு நான் அதுமாரி போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸுங்கிறது இங்கே கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்ன x - 2. ஸோ x - 2 = 0னா x = 2. அதே மாதிரி ஒய்ங்கிறது இங்கே என்ன இருக்குது y + 1. ஸோ y + 1 = a. அப்போ ஏவோட வேல்யூ 5/4 இதில் வந்து போட்டிருக்கோம். இந்த ஏவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க பாருங்கன்னு. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா இதில் நமக்கு 4ayங்கிறது தான் ஃபார்முலா. 4a இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 5 இருக்குது, அதில் வந்து a கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நமக்கு பாருங்கள் இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை நமக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த h, விட்டுட்டு ரிமைனிங் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அதை இதுக்கு ஈக்குவேட் பண்ணி இது மாதிரி போட்டிங்கன்னா போதும். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் ஃபார்முலா என்ன? y = k - a. அப்போ y = k - a. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேபிட்டல் y = a னா இந்த y தான் நமக்கு என்னது y + 1 = a ஓட வேல்யூ 5/4. அப்போ y = 5/4 சாரி y = -aங்கிறது ஃபார்முலா. அப்போ -5/4 இந்த +1 நான் சேர்ப்பேன்னா -1. அப்போ y = நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா -9/4 இதே தான் கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4y - 9 கிடைக்கும். அந்த 9 + 9 சைடு வரப்போ +9 மாறிடும். -9 சைடு வந்தால் அப்போ லேட்டஸ்ட் ரெட்டம் ஃபார்முலா என்ன? 4a இருக்கிற இடத்துல என்ன இருந்தது? 5. ஓகேவா கண்ணு? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் சம் என்ன சொன்னமோ அதே தான் கண்ணு இருக்கும் எக்ஸசைஸில். எக்ஸசைஸ் 5.2ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா. கிவனில் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்ரிஸ். ஃபோக்கஸ் பாருங்கள், இது a, 0. டைரக்ட்ரிஸ் வந்து x = -a. அப்போ ஃபார்முலா வந்து பாருங்கள் a, 0 இருந்தாவே நமக்கு ஓப்பன் ரைட். அப்போ ஓப்பன் ரைட்னா ஃபார்முலா என்ன? y² = 4ax. இதில் பாருங்கள் ஏவோட வேல்யூ 4. இதை கொண்டு அப்ளை பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், பாசிங் த்ரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ். சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x² = 4ay. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்னா தான் y² = 4ax. அப்போது இது வந்து y² = x² = 4ay அப்படிங்க
அது ஃபார்முலா. இதில் நமக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தானே போட முடியும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாசிங் த்ரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதில் வெர்டெக்ஸில் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணி, வெர்டெக்ஸும் கொடுக்கல, வெறும் பாசிங் த்ரோ பாயிண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஏவோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஏக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா -4/3 × y, அந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x² - 4y கிடைக்கும். ஓகேவா கண்ணு? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் கொடுத்துருந்தாவே ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் தான் ஏ. ஓகேவா? அப்போ தான் போட்டிருக்கேன் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஏங்கிறனால ஏங்கிறது நம்ம வெர்டெக்ஸை ஏங்கிற லெட்டரில் சொல்லுவோம், அதனால் ஏன்னு போட்டிருக்கேன். ஃபோக்கஸ்னால் எஸ்ங்கிற லெட்டரில் சொல்கிறனால எஸ்ன்னு போட்டிருக்கேன். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். இது x1 y1, இது x2 y2. ஃபார்முலா அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சாக்கண்ணே, இப்போ இது வருங்க, நமக்கு இது ஓப்பன் ரைட் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த பாசிங் த்ரோ ஃபோக்கஸ் வந்து பாருங்கள் 4, x வந்து பாசிட்டிவில் இருக்கா, ஒய் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ்னாவே இந்த சைடு தான் இருக்கும் பாயிண்ட். அப்போ இந்த சைடு நம்ம பெரபோலாவாக ட்ரா பண்ணியிருப்போம். அதனால தான் ஓப்பன் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் ரைட் அப்படின்னா ஃபார்முலா என்ன நமக்கு, y² = 4ax. ஆனால் இங்கே வந்து h, k வெர்டெக்ஸ் வந்து 1, -2 இருக்கனால ஃபார்முலா வந்து h, k எழுதுறப்போ y - k² = 4a × x + h. இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா கண்ணு? 4th ஒன் பாருங்கள், எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகே, இப்போ என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் டயக்ராம்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் பெரபோலா இருக்குது, இதுதான் ஃபோக்கஸு. இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எது வழியாக போகுன்னு சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் வழியாக போகுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபோக்கஸுங்கிற பாயிண்ட்டு இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட மிட் பாயிண்ட்டா. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் போடுறேன். அப்போ மிட் பாயிண்ட் போடுறப்ப மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, x1 + x2/2 y1 + y2/2 நீ வந்து 10th படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் கண்ணு ஃபஸ்ட்டு நான் மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 4, 0. அதுதான் ஃபோக்கஸ். ஏன் மிட் பாயிண்ட்னு சொன்னது புரியுதுங்களா? ஓகே, அப்போ 4, 0ங்கிறப்போ இது ஏவோட வேல்யூ நமக்கு என்ன, 4. ஆமாவா? இந்த இடத்துல நமக்கு டயக்ராம் ட்ரா பண்ணதில் இந்த இடத்துல இதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னா இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏன்னு சொல்லியிருக்கேன், வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ 4னு கிடச்சிருக்கனால a = 4. அப்போ ஃபார்முலா என்ன, ஓப்பன் ரைட்டில் இருக்கிறனால ஃபார்முலா y² = 4ax. ஸோ அப்போ 4axனா ஏவோட வேல்யூ 4. அப்போ அப்ளை பண்ணால் y² = 16x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள், ஃபைண்ட் த வெர்டெக்ஸ். இப்போ நம்ம போட்டோம்லவா, வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், அடுத்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டிருக்காங்க. ஓகே, கிவனில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், y² = 16x. ஆக்கண்ணே இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, y² = 4axங்கிற ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ 4a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 16. அதுலேருந்து a என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓகே, இப்போ இந்த பெரபோலா வந்து ஃபார்முலா ஓப்பன் ரைட்டில் இருக்குது. அப்போ ஓப்பன் ரைட்டில் வெர்டெக்ஸ்க்கு என்ன நமக்கு டேரெக்டாக நமக்கு 0, 0 தான் இருக்குது. ஃபோக்கஸ் என்ன, a, 0. ஏவோட வேல்யூ 4, 0. டைரக்ட்ரிஸ்க்கு ஃபார்முலா என்ன, x = -a. ஸோ x = -4. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன, 4a. இப்போ 4a வேல்யூ நமக்கு 16. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா ஈஸியாக போட்டலாம். ஓகே, x² = 24y. இது எப்படி இருக்குது, x² = 4a(y)ங்கிற ஃபார்மேஷனில் இருக்கா? ஓகே, அப்போ இதில் 4a வேல்யூ என்ன, 24. அதுலேருந்து a என்னன்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ a கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வெர்டெக்ஸ் என்ன நமக்கு 0, 0. ஓகே, ஃபோக்கஸ் என்ன நமக்கு ஓப்பன் அப்வர்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0, a. ஸோ அப்போ 0, aங்கிறப்போ ஏவோட வேல்யூ 6. டைரக்ட்ரிஸ் வந்து நமக்கு ஓப்பன் அப்வர்டுக்கு என்ன, y = -a. ஸோ y = -6. லேட்டஸ்ட் ரெக்டம் எங்கேயுமே நமக்கு 4a தான் எல்லாத்துக்குமே. அப்போ 4a வேல்யூ 24. ஓகேவா கண்ணே? அடுத்து பாருங்கள், y² = -8x. இது நீங்களே சொல்லுங்கள், என்னது, ஓப்பன் லெஃப்ட். அதாவது y² = -4axங்கிற ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேவா? இந்த மைனஸோடு எடுக்கக்கூடாது, இந்த மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கனால தான் ஃபார்முலா மைனஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4a வேல்யூ என்ன, 8. ஸோ a = நமக்கு 2. இது ஓப்பன் லெஃப்ட்டுங்கிறனால வெர்டெக்ஸ் எப்பவுமே நமக்கு y² = 4axனாவே 0, 0. லெஃப்ட்டில் இருக்கிறனால நமக்கு ஃபோக்கஸ் மட்டும் என்னென்னா நெகட்டிவில் கிடைக்கும். அப்போ -a, 0. அப்போ -2, 0ன்னு கிடச்சிருக்கு. டைரக்ட்ரிஸ் வந்து நமக்கு ஃபார்முலா லெஃப்ட் சைடு இருக்கிறனால நமக்கு டைரக்ட்ரிஸ் ரைட்டில் இருக்கும். அப்போ x = a. ஸோ x = 2. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நமக்கு என்ன, 4a. 4a வேல்யூ நமக்கு 8ன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது இருக்குது. இப்படி இருந்தாவே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு இதன் சைடு, ஏன்னா ஸ்கொயர் எதில் இருக்குது, எக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சு இந்த சைடு கொண்டு போயிருங்க. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண சொன்னேன், இந்த இடத்துல வந்து 2 × பிரித்து பாருங்கள். 2 × பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1. இந்த 1 தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா b. அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு b² ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 1² 1. அப்போ இது a² - 2ab + b² ஃபார்மேஷனில் இருக்கனால a - b². இது -17 + 1ங்கிறது நமக்கு -16. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
இது ரெண்டுக்கும் பாருங்கள் -8 நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். ஒய்க்கு ஒய் வந்துடும், இது வந்து +2. இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு x² -4ay மாதிரி இருக்கா. அப்போ x² -4ayங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். x², ஏன்னா ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 4a Y. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது நமக்கு என்னென்னா Xங்கிறது x -1, ஒய்ங்கிறது நமக்கு என்னன்னா y +2. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் போடுறேன். வெர்டெக்ஸ் நமக்கு என்ன கண்ணு, நார்மலாகவே x² = 4ay வெர்டெக்ஸ் நமக்கு என்ன, அது -4ayங்கிற ஃபார்மேஷனில் இருக்குது. ஆமாவா, இங்கே மைனஸ் தான் முன்னாடி இருக்குது. ஓகே, அப்போ இதோட வெர்டெக்ஸ் என்ன 0,0 தான் வெர்டெக்ஸு. அப்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, இங்கே எக்ஸ் என்ன இருக்குது x -1, அப்போ x -1 = 0. அது மாதிரி y 0, அப்போ y என்ன இருக்குது y +2. அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ x = என்ன கிடைக்குது 1, y = -2. அப்போ நமக்கு 1, -2 அதுதான் நாங்கள் போட்டிருப்பேன். பாருங்கள் ஃபார்முலா, நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் நீங்கள் ஹச்சுக்கமாக்கேனா என்ன அப்படிங்கிறத குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட டேரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் மட்டும், அதாவது ஓப்பன் அப்வர்டுனா என்ன, டவுன்வர்டுனா என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஃபார்முலா, ஓப்பன் ரைட்டுக்குன்னா லெஃப்ட்டுக்குன்னா வெர்டெக்ஸ் 0,0 இருக்கிற மாதிரி ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுட்டிங்கன்னா மீதியெல்லாம் நம்ம அப்படியே போட்டலாம். இது மாதிரி கிடச்சதுன்னா இதை X இது Y வச்சுட்டு நம்ம நார்மலாக இருக்கக்கூடியதுக்கு எடுத்து போட்டிங்கன்னாவே போதும். அடுத்து ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்களா. ஃபோக்கஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன, ஓப்பன் இது என்ன கிடச்சிருக்கு ஓப்பன் டவுன்வர்டு கிடச்சிருக்கா. அப்போ ஓப்பன் டவுன்வர்டுனா நமக்கு ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா, அதாவது 0, அப்போது எக்ஸ் வந்து 0, எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது x -1. ஸோ x -1 = 0. இப்போ y வந்து y +2 = -a. அப்போ இதன் சைடு போகிறப்போ +1. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ நமக்கு 4a = 8. அதுலேருந்து a கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணுறப்போ y +2 = -a. அப்போ y +2 = -2 கண்ணு. அப்போ y = -2 y = என்ன கிடைக்குன்னா -4. அப்போ 1, -4 பாருங்கள் இதே தான் கிடச்சிருக்கும். அடுத்து நமக்கு டேரக்ட்ரிஸ்க்கு நீங்கள் எப்பயும் போல் அந்த சைடு ஃபார்முலா என்ன, நீ போடுறப்போ y = a. எல்லாமே நான் கேட்டல் தான் போடுறேன். அப்போ yங்கிறது கேட்டல் ஒய்யோட வேல்யூ என்ன y +2 = a வேல்யூ -2. ஐயப்பா, y +2 தானே இருக்குது. ஆமாம், ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிது +2, சாரி -2ன்னு போட்டேன். ஏவோட வேல்யூ +2. அப்போ y = அந்த +2 அந்த சைடு -2. அப்போ y = என்ன கிடைக்குன்னா 0. ஓகேங்களா. லேட்டஸ்ட் டேர்ம் 4a இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் y² இருக்குது. அப்போ y² என்ன பண்ணுவோம், y இருக்கக்கூடிய டேர்மில் அந்த சைடு வச்சுட்டு x கான்ஸ்டன்ட்டும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. இதை 2 × பிரிச்சிங்கன்னா 2 × 2ன்னு கிடைக்கும். அந்த 2ங்கிறது தான் b, ரெண்டு பக்கமும் b² ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது a - b² ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் 2லேயும் 8 காமனாக எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4a = 8, அப்போ a = 2. இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மேஷனுக்கு மாற்றி போட்டு பாருங்கள். y² = 4a × x கேட்டல் X. அப்போது கேட்டல் yங்கிறது நமக்கு y -2, கேட்டல் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன x -1. அப்போ வெர்டெக்ஸ் எப்பயும் போல் 0,0 அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா இதில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. இதோட நமக்கு பேரபோலா முடிஞ்சிருச்சு கண்ணு. அடுத்து எலிப்ஸ் தனியாக பார்க்கலாம்.